இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் அப்படிங்கிற நூலிலிருந்து நாம் ஏன் சகஜ மார்க்க பயிற்சி செய்கிறோம் என்கின்ற தலைப்பில் நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கிய ஒரு அருள் செய்தியை படிக்க இருக்கிறோம். இது 2015வது வருடம் பாபுஜி பிறந்தநாள் விழா லக்னோவில் கொண்டாடப்பட்ட போது ஏப்ரல் 29ஆம் தேதி மாஸ்டரால் வழங்கப்பட்ட அருள் செய்தி. இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம், நாம் ஏன் சகஜ மார்க்க பயிற்சி செய்கிறோம். வணக்கம். இது ஒரு மகிழ்ச்சியான தருணமும் ஆனந்தமான சூழலும் ஆகும். அனைத்திற்கும் மேலாக இங்கு நமது மாஸ்டர்களின் பூரண தெய்வீக ஆற்றல் நிறைந்துள்ளது. இதற்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத சில சகஜ மார்க்க அடிப்படை கொள்கைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தை ஏன் சொல்றாரு மாஸ்டர் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பயிற்சி பண்றோம், நமக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஏதோ ஒரு விதத்துல அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் அல்லது நமக்கே உரிய வகையில பயிற்சி முறையை புரிந்து கொள்கிறோமே தவிர, அந்த பயிற்சி முறை எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில அதை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு வகையில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத. ஏன் உணர்ந்து கொள்ள முடியாத அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்முடைய கான்சியஸ் லெவல் விரிவடையாததுனால. புரிந்து கொள்ள முடியாத ஏன்னா நம்ம நம்முடைய பகுத்தறியும் திறனை முழுமையாக பயன்படுத்தாததுனால. நம்முடைய பயிற்சி முறையவே நாம புரிந்து கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது அந்த உணர்வு நிலைக்கு செல்லாமல் அந்த பயிற்சியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு ப்ராப்ளமா இருக்கு நம்முடைய ஆன்மீக பயிற்சியில. அதை பற்றி இதுல பேசுறோம் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மாஸ்டர் எடுத்துக்கிறது பிரார்த்தனை. பிரார்த்தனையை பற்றி மாஸ்டர் சொல்றதை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு விதத்துல அதுல நம்ம மிஸ் பண்ணிதான் இருப்போம் அப்படிங்கிறது தோணுது. முதலில் பிரார்த்தனையை பற்றி சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். நமது பிரார்த்தனையில் நாம், ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே என்கிறோம். அது மானுடம் முழுமைக்கும் உள்ள மனித வாழ்வே தவிர எனது வாழ்க்கைக்கு மட்டுமே அல்ல. அடுத்தது, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையாக இருப்பது எங்களது முன்னேற்றத்தை பாதிக்கிறது என்கிறோம். நாம் பன்மையில் தான் கூறுகிறோமே அன்றி ஒருமையில் அல்ல. இருந்தும் பிரார்த்தனையின் போது நாம் நமக்கு மட்டுமே செய்வதாக நினைக்கிறோம். இதுதான் மாஸ்டர் சொல்ற முக்கியமான விஷயம். காலையில எழுந்து தியானம் பண்றப்ப நம்ம இந்த வார்த்தைகள்லாம் சொல்றோமே, இதை சொல்லும் பொழுது அதை உண்மையாகவே உணர்ந்து சொல்கிறோமா அல்லது புரிந்து கொண்டு சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாஸ்டர் முன் வைக்கிறார். ஏன் அப்படின்னா, மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உண்மையிலேயே நம்ம மனதளவுல இந்த ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை அத்தனைக்கும் ஒரே லட்சியமாக மாஸ்டர் விளங்குறார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அதை சொல்றோமா, அல்லது என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமாக விளங்குறீங்க அப்படிங்கிற அளவுல நினைத்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்றோமா? சொல்றது ஒரு வார்த்தை, ஆனா ஃபீலிங் வேற மாதிரி. நான் சொல்லும் பொழுது இந்த மனித வாழ்வு அப்படிங்கிற ஒரு பெரிய சாகரம் முழுசுக்குமே நீங்க தான் லட்சியம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை உணர்ந்து கொண்டு அப்படி நான் வைக்கும் பொழுது அது வேற. அதாவது என்னன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு பெரிய கங்கை ஆற்றினுடைய தண்ணீரை கூட நம்ம சாதாரணமா ஒரு பைப் வழியா வரும் பொழுது அதை டேப் வாட்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டும் அதை குளிக்கலாம், அதை குடிக்கலாம். அல்லது சாதாரண டேப் வாட்டர்ல குளிக்கிற அல்லது குடிக்கிற ஒருத்தர் அது கங்கை தான், ஆகாய கங்கை, புனிதமானது அப்படின்னு நினைத்து கொண்டும் செய்யலாம். இதுல எது வித்தியாசப்படுகிறதுனா, நம்மளுடைய உண்மையான மனப்பான்மை வித்தியாசப்படுது.
இந்த உண்மையான மனப்பான்மை வித்தியாசப்படுறதுனால என்ன நடக்குது? நம்மளால நம்ம என்ன பயிற்சி பண்றோமோ அதை கூட முழுமையாக உணர்ந்து கொண்டு நாம அந்த வார்த்தைகளை சொல்ல முடியல. 2வது வார்த்தை, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னாலும், நான் தான் ஆசைக்கு அடிமையா இருக்கிறேன், என்னோட முன்னேற்றம் பாதிக்கப்படுதுன்னு ஒருமையில் தான் நான் நினைத்துக் கொள்கிறேன். என்னை பத்தி தான் நினைச்சுக்கிறேன். இதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவோம். எல்லாரும் ஆசைக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால நான் மட்டும்தான் ஆசைக்கு அடிமையா இருக்கேன். அதனால என்னை பத்தி தான் நான் சொல்லிக்க முடியும், மற்றவங்களை பத்தி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எப்படி மாஸ்டர் லட்சியம்னு நான் சொல்ல முடியும்? மாஸ்டரை ஏத்துக்காதவங்களுக்கு மாஸ்டர் எப்படி லட்சியமாக இருக்க முடியும்? இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம பிரார்த்தனையில நமக்கு எழுவதே இல்லை. முறையா என்னன்னா, ஒருத்தர் பகுத்தறியும் திறனோட இருக்கும் பொழுது அது எப்படி எல்லாருக்கும் மானிட வாழ்வின் லட்சியம் நீரேன்னு நான் எப்படி சொல்ல முடியும் மாஸ்டர்? நீங்க எனக்கு மாஸ்டர், நான் ஏத்துக்கிட்டேன். உங்களை ஏத்துக்காதவங்களுக்கு நீங்க எப்படி லட்சியமாக இருக்க முடியுங்கிற கேள்வியெல்லாம் இரவு நேர பிரார்த்தனையில எனக்கும் மாஸ்டருக்கும் இடையில ஒரு இதுவா ஓடி இருக்கணும். ஒரு விவாதமாக ஓடி இருந்தால் என்னுடைய கான்சியஸ் லெவல் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். நம்ம தான் எதையுமே கேட்க மாட்டோமே, சொல்றத அப்படியே வாங்கிக்குவோம், நான் நினைக்கிற மாதிரி செய்வேன். அதுதான் நம்முடைய பழக்கம். எதிர்த்து பேசுறது கிடையாது. எதையும் ஒரு கன்வர்ஜென்ட்டா திங்க் பண்ணுவோமே ஒழிய டைவர்ஜென்ட்டா திங்க் பண்ற பழக்கம் நமக்கு கிடையாது. அதனால பிரேயர் சொல்லி கொடுக்கப்பட்ட உடனே ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே அப்படின்னு நம்ம சொன்னா கூட இங்க என்னுடைய வாழ்க்கையின் உண்மை லட்சியம் நீரேன்னு தான் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நினைச்சுக்கிட்டு சொல்றேன். அப்ப என் வார்த்தை பலிக்குமா? என் வார்த்தைக்கு ஏற்ற உணர்வு நிலை என்கிட்ட இருக்குமா? அல்லது என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற உணர்வு நிலை அந்த பயிற்சியில தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது முத கேள்வி. 2வது கேள்வி, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையா இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கும் பொழுது அது எப்படி நான் ஆசைக்கு அடிமையா இருக்கேன், என்ன அந்த நிலைமைக்கு உயர்த்துன்னு நான் நினைச்சுக்கிட்டே அதை சொல்றேன். சொல்றது என்னமோ நாங்கள் தான், ஆனா நான் நினைக்கிறது என்னமோ நான் தான். இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு மத்தவங்க ஆசைக்கு அடிமையா இருக்காங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியுங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. அடுத்தது, நான் எந்த ஆசைக்கும் அடிமையா கிடையாது இல்ல அப்படிங்கும் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும்? நான்லாம் எந்த ஆசைக்கும் அடிமை கிடையாதுங்க, எனக்கு எல்லாத்தையும் தூக்கி போட நான் ரெடியா இருக்கேங்க, நான் திரும்பி திரும்பி நான் ஆசைக்கு அடிமையா இருக்கேன்னு நானே எப்படி சொல்லிக்க முடியும்? இந்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்னா இந்த பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு இரவுல சொல்றோம்ல 2 அல்லது 3 முறை இந்த இந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அதன் அர்த்தத்தின் மீது தியானம் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னெல்லாம் தெரியாது, நம்ம 2-3 தடவை சொல்லிட்டு தூங்கி போவோம். இதுதான் அது. கேட்டு பார்த்தா தெரியும். 2 கேள்வி இல்ல. ஒண்ணு மத்தவங்க எல்லாம் ஆசைக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? 2வது கேள்வி, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, நான் எந்த ஆசைக்கும் அடிமை கிடையாது, நான் முழுக்க முழுக்க தீவிரமான ஆன்மீகவாதி. நான் இப்ப தீவிரமாக ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும் ஆசைகள் என்னுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும்? நான் எப்படி சொல்ல முடியும்? இது இப்படியும் கேள்வி கேட்கலாம், அப்படியும் கேள்வி கேட்கலாம். 3வது, எங்கள் ஆசைகள் எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கும் நான் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய முன்னேற்றம் எது, என் முன்னேற்றத்தை அந்த ஆசையை எப்படி பாதிக்கும்? இப்படிலாம் நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா இந்த பிரார்த்தனையுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் பதில் உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிருவேன். அப்படி இல்லாததுனால பிரார்த்தனை வேற ஒரு லெவல்ல சொல்லப்படுகிறது, ஆனால் செய்யறவர் வேற ஒரு லெவல்ல, ரொம்ப கீழான லெவல்ல அதை நினைக்கிறாரு. சரி, அப்படி நினைக்கிறதுனால என்ன? பன்மையில் இருக்கின்ற இந்த பிரார்த்தனையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நான் ஒருமையில எனக்கு மட்டுமே செய்யும் பொழுது என்ன ஆகிறது? அந்த மிகப்பெரிய வீச்சு குறைஞ்சி அது ஒரு சின்ன ஒரு கங்கை மாதிரி இருக்க வேண்டியது கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப்ல வர்ற தண்ணி மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்க ஆரம்பிக்குது. இதுதான் அதுல உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆகவே நாங்கள் என்று கூறும்போது நாம் உண்மையாகவே நாங்கள் என்பதை குறிக்கிறோமா அல்லது நான் என்று நினைக்கிறோமா? நம் மனதில் நாங்கள் என்பது எவ்வாறு நான் என்று மாறுகிறது? எப்படி மாறுனுச்சு? இது யாரு சொன்னா நான்? ஆனா யாருமே சொல்லாமலேயே நான் தியானம் பண்ணும் பொழுது நான் இன்னும் ஆசைக்கு அடிமையா இருக்கேன், என்ன காப்பாத்து, என்ன அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணுதானே நான் நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா, விளக்கம் சொல்றாங்கிற பேர்ல இறங்குறவங்களும் இதுதான் சொல்றாங்க நிறைய இடங்கள்ல. இப்ப நீங்க 9 மணி பிரார்த்தனைக்கும் காலை நேர தியானத்திற்கும் என்ன வித்தியாசம்?
அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து ஒன்று சொல்லுவாங்க, காலை நேர தியானம்லாம் நமக்காக பண்றோம், 9 மணி பிரார்த்தனை மற்றவர்களுக்காக பண்றோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். அது எப்படி சரிங்கிறது நம்ம பிரார்த்தனையை பத்தி சிந்திச்சிருந்தோம்னா இந்த வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா 9 மணி பிரார்த்தனையிலும் உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள்னு தான் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா அதை தாண்டி இது இன்னும் பெருசா மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை இப்ப இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்குள்ளார யாரெல்லாம் வர்றாங்களோ அத்தனை பேருக்குமானது இது அப்படின்னு இன்னும் விரிவானதாகத்தான் நம்மளுடைய காலை நேர பிரார்த்தனை இருக்குது. இப்ப காலையில நான் உட்காரும் பொழுது என்ன தனி மனுஷனாக நினைத்து கொண்டு உட்கார்ந்து பிரேயர் பண்றேனா, இல்ல வந்து எனக்கு இந்த இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் மனித வாழ்வு எடுத்துள்ள அத்தனையையும் என்னோட இணைத்து கொண்டு அத்தனை பேர் சார்பாகவும் அத்தனை பேருக்காகவும் அத்தனை பேரில் ஒருவனாக நின்று ஐயா எங்களை எல்லாம் வந்து அந்த நிலைமைக்கு கொண்டு போங்க, எங்க எல்லாருடைய லட்சியமும் நீங்க தான் அப்படின்னு நான் வந்து அந்த ஒரு விரிந்த பரந்த உணர்வு நிலைக்கு போய் இதை சொல்றேன். ஏன்னா இந்த விரிந்த பரந்த உணர்வு நிலை தான் சோல் கான்சியஸ். அப்ப பிரார்த்தனை சொல்லும் பொழுதே அந்த மாதிரி ஒரு சோல் கான்சியஸுக்கு போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த உணர்வு எல்லாம் வரணும். நான் அப்படிலாம் இல்லை, இது முதல் கஷ்டம்னு சொல்றாரு. ஆகவே நாங்கள் என்பதை நாம் குறிக்கிறோமோ அல்லது உண்மையாகவே நான் என்று நினைக்கிறோமா, இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்குங்க. நம் மனதில் நாங்கள் என்பது எவ்வாறு நானாக மாறிவிடுகிறது என்பதை யோசனை செய்யுங்கள். அவரது அருளால் நமது ஆசைகள் அனைத்திலிருந்தும் நாம் விடுபட்ட பின்னரும் பிரார்த்தனையை தொடரும் போது நாங்கள் என்பது எதை குறிப்பிடுகிறது? இது அடுத்த ரொம்பவும் முக்கியமான கேள்வி. நான் வந்து வச்ச கேள்வி ஒண்ணு. என்ன கேள்வி வச்சேன் அப்படின்னா, நான் வேணா ஆசைக்கு அடிமையா இருக்கிறேன்னு நான் சொல்லலாம், நாங்கள் அனைவரும் ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம்னு சொல்ல நான் எப்படி ரைட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். ராஜி என்ன சொல்றாரு, நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்ச நாள் தியானம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இதயத்தில் இருக்கிற அத்தனை ஆசைகளும் அவருடைய அன்பினாலும் பிராணாகுதியினாலும் வறுக்கப்பட்டு நீக்கப்பட்டு விடுது. இப்ப என்னுடைய இதயத்துல எந்த ஆசைகள் அத்தனையையும் அவர் வந்து எடுத்துடுறார். இப்ப வந்து நாங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த நாங்கள்ல நான் இருக்கனா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? யோசனை பண்ணி பார்த்தோமா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மறைமுகமாக அந்த நாங்கள்ங்கிற வார்த்தையே என்ன சொல்லுதுன்னா, நீ அடிமை இல்லை, உன்னை சுத்தமா நீக்கிட்டேன்னு ஒரு உணர்வை கொடுக்க பாக்குது. நீ உனக்காக பண்ணலப்பா, இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் பண்ணிட்டு இருக்க, ஒண்ணுக்குள்ளார இருக்கிறத எல்லாத்தையும் நீக்கிட்டேன். இல்லைன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு, என்ன மாஸ்டர் நீங்க இன்னமும் என்ன நான் ஆசைக்கு அடிமையாவே வச்சிருக்கீங்க, இவ்வளவு மெடிடேஷன் பண்ணிட்டேன், இவ்வளவு கிளீனிங் பண்ணிட்டேன், இன்னும் எப்படி நான் ஆசைக்கு அடிமையா இருக்க முடியும், எல்லாம் தான் எடுத்தாச்சே, நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னு கேட்கிற லெவலுக்கு நம்ம போயிடணும். அப்பையும் இந்த பிரார்த்தனை ஒரு வார்த்தை தான் சொல்லுது, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து ஆசைகளும் நீக்கப்பட்ட பிறகு இந்த பிரார்த்தனையுடைய அர்த்தம் என்ன? இப்படி சொல்றதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம்? எந்த ஒரு அந்த ஒரு கூட்டு கலெக்டிவான ஒரு கான்சியஸ்ல நான்கிற ஒரு விஷயம் போயிடுது, அகங்காரம் போயிடுது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் ஆசைக்கு அடிமையா இருக்கிறேங்கிற மாதிரி என்னுடைய மனதினுடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஒரு டெல்டா லெவல்லையோ இல்ல ஒரு காமா லெவல்லையோ நான் ஆசைக்கு அடிமையா இருக்கேங்கிற எண்ணம் வராம இருக்கு. ஆனா நம்ம இப்ப மாத்தி செஞ்சுக்கிறோம். அதாவது நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு மனசுல நான் இன்னும் ஆசைக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிறதுனால இன்டைரக்டாக இன்னும் நான் அதனுடைய பிடியில் சிக்கி கொண்டிருப்பதாக என் மனதுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் நம்ம பிரார்த்தனை சொன்னப்ப எந்த அடிப்படையையும் புரிஞ்சுக்காம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? பிரார்த்தனையை மிக தெளிவாக ஆங்கிலத்திலே தமிழ்லயோ அந்த வார்த்தையை மாஸ்டர் மாத்திட்டாரு, இதை இனிமே இப்படி சொல்லக்கூடாது, மானிட வாழ்வின் அப்படின்னு சொல்லக்கூடாது, மனித வாழ்வின்னு சொல்லணும், நீரேன்னு சொல்லக்கூடாது, மரியாதை இருக்காது, நீரேன்னு சொல்லணும், கடவுளும் சக்தியும் நீரே அப்படின்னா தெய்வமும் சக்தியும் நீரேன்னு சொல்லணும்லாம் நம்ம திருத்துவோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்சியஸை நம்ம திருத்திக்கிறோமா?
அந்த கான்சியஸ் நமக்கு வருதா? இதுதான் முக்கியமான கேள்வியாக மாஸ்டர் முன்வைக்கிறார். ஆகையால் நாங்கள் என்பது நம் அனைவரையும் அனைத்தையுமே குறிக்கிறது என்பது ஆரம்பத்திலிருந்தே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்ப நம்ம இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஃபீலோட பண்றது இல்லை. இது ஒண்ணு. பிரார்த்தனை பண்றோம் காலம்பர தியானத்தின் போதுனா கூட பரவாயில்லைங்க. உண்மையிலேயே அந்த சூழ்நிலையில இருந்து கூட அந்த ஃபீல் இல்லை அப்படிங்கிறது எப்பன்னா ஒரு சண்டே சத்சங்கத்துக்கு போறோம். அப்ப கூட ஏன் சண்டே சத்சங்கம் மிகப்பெரிய பண்டாராக்கள் அட்டன் பண்ணும்போது கூட அங்க இருக்கிற அத்தனை பேருக்காகவும் சேர்த்து நாங்கள் அனைவரும் அப்படிங்கிற ஃபீலோட நான் தியானத்துல உட்கார்றதே இல்லை. ஒரு பண்டாராவில் ஒரு டென்ட்ல உட்கார்ந்து நீங்க காலையில பிரேயர் பண்ணும் பொழுது எப்படி ஒரு ஃபீல் இருக்கணும்? இங்க இருக்கிற அத்தனை பேர், குறைஞ்சபட்சம் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரை விடுங்க, இங்க இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள் அவ்வளவு பேரையும் ஒன்னா நினைச்சு அவ்வளவு பேரனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தானே நம்ம தியானம் பண்ணணும். ஓ மாஸ்டர், மானிட வாழ்வினுடைய உண்மை லட்சியமாக விளங்குறீங்களே, உங்களை நாங்க இன்னும் அடைய முடியாம எங்கள் அனைவருடைய இதயங்களும் ஆசைகளால அடிமையாக்கப்பட்டிருக்குது என்ற அந்த ஃபீல் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கையும் ஒரே ஆளாக நம்ம ஒரு கலெக்டிவான ஒரு ஆளாக நம்ம நின்று அந்த பிரேயரை பண்ணோம்னா காலையில எப்படிப்பட்ட ஒரு விரிந்த இதயம் காலையிலேயே உருவாடி அந்த இதயத்தை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு பிரணாகுதி உள்ள வந்தாலும். ஆனா நான் கூட்டத்துல கூட உட்கார்ந்துக்கிட்டு சத்சங்கங்கிறது எல்லாரும் ஒன்னா சேர்ற இடம், எல்லாருக்கும் மாஸ்டர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் அந்த அருள் மழையில நினைஞ்சிட்டு இருக்கோம், எல்லாரையும் மாஸ்டர் அந்த நிலையை நோக்கி கூட்டிட்டு போறாருன்னு ஃபீல் பண்ண வேண்டிய இடத்துல அந்த சூழ்நிலையோட உட்காந்து மாஸ்டர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் இப்ப மாஸ்டரோட மூழ்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப கலெக்டிவான ஒரு கான்சியஸ கூட நான் பயிற்சியினுடைய ஆக பெரும் ஒரு 10, 15, 20 வருடங்கள் செய்து அடையவில்லை என்றால் நாம ஏன் பயிற்சி செய்யறோம்? இந்த கேள்வியை தான் அவர் தூக்கி முன்னாடி வைக்கிறார். இப்ப பிரார்த்தனைய அப்படி உணர்ந்து எல்லாருக்காகவும் பண்ற ஒரு பயிற்சியே இன்னையிலேருந்து ஆரம்பிச்சா கூட அது தரக்கூடிய அந்த எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். நாங்கள் என்பது நம் அனைவரையும் அனைத்தையுமே குறிக்கிறது என்பதை ஆரம்பத்திலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மாஸ்டர் ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்ல வர்றாரு. என்னன்னு கேட்டா, நீங்க எதை மாஸ்டராக எடுத்துக்கொள்கிறீர்களோ அது உனக்கானது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்துக்கானது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கானது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமானது, அங்க இருக்கிற உயிருள்ளதுக்கு மட்டுமல்ல, உயிரற்றதுக்கு எல்லாத்துக்கும் எது தலைவனாக விளங்குகிறதோ அதைத்தான் நீங்க மாஸ்டர்னு சொல்றீங்க அப்படின்ற அந்த ஃபீலுக்கு வர வைக்கிறது தான் நம்ம பிரேயருடைய அடிப்படை. அப்ப நம்ம அதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டால் மாஸ்டர் யாரு, கடவுள் யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்குள்ளார ஒரு தெளிவு பிறந்து நம்முடைய பிரார்த்தனை வேற ஒரு மட்டத்துல விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பகுத்தறியும் திறன். அது மூலமாக உருவாகிறது தான் சரியான விவேகமாக இருக்கும். இங்கு அபியாசிகளுக்கான பொறுப்பு மட்டுமல்ல, பயிற்சி செய்யாதவர்களுக்கான பொறுப்பும் என்னுடையதே என்று பாபுஜி அடிக்கடி கூறுவார் என மாஸ்டர் சொல்லியுள்ளார். இப்ப மாஸ்டர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அபியாசிகளுக்கும் மாஸ்டருக்கும் தான் பொறுப்பு அப்படி கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தியானம் பண்ணாத எல்லாருக்கும் மாஸ்டர் தான் மாஸ்டர். வேற ஒரு சிஸ்டத்துல பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கும் அவர் தான் மாஸ்டர். எந்த சிஸ்டத்திலையும் பயிற்சி பண்ணாதவருக்கும் அவர் தான் மாஸ்டர். கடவுள் கடவுள் அப்படின்னு கடவுளை கும்பிடுறவங்களுக்கு மட்டுமல்ல கடவுள், கடவுளை கும்பிடாதவங்களுக்கும் அவர் தான் கடவுள், சாத்தானுக்கும் அவர் தான் கடவுள். இது எங்கேயாவது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய தியானத்துல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபீல் பண்ணியிருந்தா கூட அப்ப நம்மளுடைய கான்சியஸ் அந்த அளவுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா மாஸ்டர் எதிர்பார்க்கறது இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலை ஒவ்வொரு நாள் காலையில பிரேயர் சொல்றதுக்கு முன்னாடியும் எனக்கு வரணும் அப்படிங்கிற. இங்க இருக்கிற அபியாசிகளுக்கு மட்டுமல்ல, பயிற்சி செய்யாதவர்களுக்கான பொறுப்பும் என்னுடையதே என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மாஸ்டரை நோக்கி நான் பிரார்த்தனை பண்றேன். அப்ப எனக்குரிய லட்சியம் இல்லை,
தியானம் பண்றவங்களுக்கான லட்சியமாக விளங்குகின்ற மாஸ்டரே இல்லை. மனித வாழ்வின் ஒட்டுமொத்த அத்தனை உயிர்களுக்குமான மாஸ்டர். நீங்க தான் அத்தனைக்கும் லட்சியமாக விளங்குகிறீர்கள் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். அதையே சொல்றாரு, பயிற்சி செய்யாதவர்களுக்குமான பொறுப்பும் என்னுடையதேன்னு பாபுஜி சொல்றதே தன்னடக்கத்தினால சொல்றதுதான். உண்மையில் அவர் இந்த உலகத்திற்கு மட்டுமன்றி வேறு உலகங்களுக்கும் இன்னும் அதிகமாகவே செய்துள்ளார். இதை நம்ம பாபுஜியுடைய சுயசரிதையில பாக்குறோம். பல இடங்கள்ல அவர் கோட் பண்றார். நிலாவில் இருக்கிற ஆன்மாவுக்கு முக்தி கொடுத்தேன், இந்த மாதிரி இந்த கிரகத்துக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இவர்களை நான் சரி பண்ணேன், அகத்திய முனிவருக்கு இது கொடுத்தேன், அத்திரி முனிவருக்கு இது செஞ்சேன்லாம் சொல்லும் பொழுது இன்னும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிற சாதுக்களை முன்னேற்றம் அடைய செய்கிறார்னா அவர் இந்த காலம் இல்லை, எந்த காலத்துக்கு முன்னாடி பின்னாடி போகக்கூடியவர், எல்லா உலகங்களுக்கும் பரவி அங்கேயும் வேலை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் என்னுடைய குருநாதர். அப்ப அவருடைய வீச்சு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அங்க நான் பிரார்த்தனை வைக்கிறேனா. அதனால நான் அபியாசிகளுக்கான பொறுப்பு மட்டும் என்கிட்ட இல்லை, அது பயிற்சி செய்யாதவர்களுக்கான பொறுப்பு என்னிடம் உள்ளது அப்படின்னு பாபுஜி சொல்றதே தன்னடக்கம் தான். உண்மையில் அவர் அந்த பொறுப்பு மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, மற்ற உலகங்களுக்கான பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதுவரை முக்தி பெறாத சாதுக்களை நம்முடைய மாஸ்டர்கள் முன்னேற செய்திருக்கிறார்கள். மரங்கள், செடிகள் மற்றும் மிருகங்கள் கூட அவரது பணியின் எல்லைக்குள் இருந்தன. ஆகவே நான் என்பதை மறந்து ஒளி உலகிலிருந்து பாபுஜி எக்ரகோர், அதாவது தனித்துவமான சூழல் என்று குறிப்பிடுகின்ற நாம் என்பதன் சூட்சுமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான விஷயத்துக்கு வர்றார். நம்ம நினைக்கிறோம் ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா அங்க ஒரு எக்ரகோர் கிரியேட் ஆகுது அப்படின்னு. ஆகுதுதான், உண்மைதான். ஆனால் அந்த சூழல் அங்க மட்டும் இருக்கணுமா, இந்த உலகம் முழுக்க பரவணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. இதுதான் உண்மை. இப்ப நான் உட்கார்ந்து தியானம் பண்றப்ப ஒரு தனித்துவமான சூழல் என்னை சுற்றி உருவாகிறது, கரெக்டு தான். ஆனால் இந்த சூழல் எனக்கும் மாஸ்டருக்குமான தனிப்பட்ட ஒரு வாய்க்காலா போகும் பொழுது இந்த வாய்க்கால் தண்ணீர் வேற யாருக்கும் போய் சேர்றது. அதாவது என் வீட்டுக்குள்ளார நான் ஏத்தி வைக்கிற மெழுகுவர்த்தியிலிருந்து எனக்கு வர்ற வெளிச்சம் மாதிரி. அதே நேரத்துல நான் உதய காலத்துல காலையில சூரியன் எழும்பி எல்லாருக்கும் ஒளி தரக்கூடிய பகலவனே நீ வா அப்படின்னு நான் நின்று பிரேயர் பண்ணும் பொழுது அந்த சூரியனுடைய வெளிச்சம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதுக்கும் ஒளி கொடுக்குதுங்கிற மாதிரி அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் யார் தலைவனா விளங்குறாரோ அவர்கிட்ட நான் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா அவர் கொடுக்கின்ற அந்த சூழல் இந்த உலகத்துல எல்லா மூலையில இருக்கிறவங்களாலும் உணரப்படும். அப்ப இந்த எக்ரகோரை தனித்துவமான சூழலை எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது எதுன்னு கேட்டா, நான் எப்படி உணர்கின்றேன், நான் எப்படி என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறேன், நான் எப்படி தியானத்தை அணுகுகிறேன் அப்படிங்கிறதை பொறுத்தது. அப்படி இல்லாம நான் எனக்குள்ளார போய் எனக்கும் மாஸ்டருக்கும் நடுப்புற ஒரு தனித்துவமான சூழல் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா தனித்துவமான சூழல் இருக்கதான் செய்யும். ஆனா அது எனக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். ஈவன் நான் இருக்கிற இடத்துல கூட அந்த எக்ரகோர் அதுக்குள்ளார நான் இருக்கிறேங்கிறத ஃபீல் பண்றதுக்கு போல எனக்குள்ளார அது இருக்குன்னு மட்டும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்ப அந்த மாதிரி அந்த விரிவடைதலை தடுப்பது எதுன்னா நம்ம பயிற்சியுடைய முதல் அடிப்படை விஷயமான பிரார்த்தனையவே எப்படி சொல்றோமோ அப்படி உணரவில்லை, அப்படி புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். எக்ரகோர் என்பதை ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். ஆனால் நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு விதமாக சூழல் நிலவுகிறது, ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது வேறு விதமான சூழல் நிலவுகிறது, மயானத்தில் வேறு ஒரு வகையான சூழல் இருக்கும், ஒருவருடைய திருமணத்திற்கு சென்றால் அங்கு மற்றொரு வகையான சூழல் இருக்கும். மருத்துவமனைக்கோ கோயிலுக்கோ திருமணத்திற்கோ அல்லது மயானத்திற்கோ நம்முடன் வருபவர் அதே நண்பராக இருந்தாலும் கூட நாம் அனுபவிக்கின்ற அந்த சூழல் மாறுபடுகிறது. ஏன் மாறுபடுது? எல்லா இடத்துக்கும் நான் ஒரு 4 பேரோட போறேன், இந்த 4 பேரோடய அங்க போனாலும் அங்க வேற மாதிரி ஃபீல் பண்றேன், இங்க வேற மாதிரி ஃபீல் பண்றேன், இங்க வேற மாதிரி ஃபீல் பண்றேன். ஆகவே
நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் கூட்டு சத்சங்கத்தில் ஈடுபடும் பொழுது அது எங்கிருந்தாலும் அந்த அரங்கத்தில் உருவாவது ஒரு தனித்துவமான சூழலின் விளைவு ஆகும். அப்ப ஒரு மருத்துவமனையில உருவாக்குற சூழல்ங்கிறது அந்த மருத்துவ முறைக்கான தனித்துவமான சூழல். அங்க இருக்கிற அது நான் உருவாக்கல. அந்த சூழல் அங்க தானா அங்க இருக்கிற பெரும்பாலானவர்களுடைய உணர்வு நிலையினால உருவானது. அது திருமணத்திலயா இருக்கலாம், மயானத்திலயா இருக்கலாம், மருத்துவமனையில. இப்ப நான் அதுக்குள்ளார போறது எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுக்குது அதை நான் உணர்றேன். பட் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது யாரை பொறுத்ததுங்கிறது தான் அடுத்து சொல்றாரு. இதே போன்று நாம் அனைவரும் இங்கு லக்னோவில் அல்லது அலகாபாத்தில் அல்லது சென்னையில் அல்லது பெங்களூரில் பிரார்த்தனை செய்யும் போது அதன் விளைவு உலகம் முழுவதிலும் இருக்கும். அதுதான் அவர் சொல்லுவார். இப்போ ரொம்ப முக்கியமா அடுத்த விஷயத்த சொல்றாரு. நீங்க எக்ரகோர் கிரியேட் பண்ணணும் இல்லையா? நம்ம 10 பேர் உட்கார்ந்து தியானம் பண்றோம். அந்த விளைவு ஏன் நம்ம ஊருக்கே போய் சேர மாட்டேங்குது? எவ்வளவு சத்சங்கம் நடத்துறோம், எவ்வளவு பேர் சேர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்றோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆனா சுத்தி இருக்கிற யாருக்கும் பக்கத்து ஊருக்கும் அந்த அதனுடைய தனித்துவமான சூழல் விளைவுகளை ஏற்படுத்தல. ஏன் ஏற்படுத்தல அப்படின்னா அதுக்கான அடிப்படை நம்ம இன்னும் அடிப்படையவே புரிந்து கொள்ளாமல் பிரார்த்தனையை சமர்ப்பித்துட்டு சுயநலமாக நான் நினைச்சுக்கிட்டு உட்கார்றப்ப அங்க தனித்துவமான சூழல் உருவானா கூட அந்த சூழல் பரவல. குறைஞ்சபட்சம் தியானத்துல உட்கார்ற அந்த சத்சங்கத்துல உட்காரும் பொழுது எல்லா அபியாசிகளையும் ஒன்னா ஒரே இதயமா நினைச்சு உட்காரவே என்னால முடியல. ஆனா இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை இதயங்களையும் அங்க கொண்டாந்து உட்கார வச்சு கொண்டு இங்க இருக்கிற இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை ஊர்கள்ல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் இப்ப உங்களை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய லட்சியம் நீங்க தான். எங்களை அந்த நிலைமைக்கு முன்னேற்றக்கூடிய ஒரே கடவுளும் சக்தியும் நீங்க தான். நாங்க எல்லாரும் ஆசைகளுக்கு அடிமையா இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்குதுன்னு நம்ம என்னைக்காவது பிரார்த்தனை பண்றோமா? அந்த மாதிரியா நம்ம சத்சங்கத்துல உட்காடுறோம்? இல்ல நானே லேட்டா போயிட்டு நான் உட்காடுறேன், எனக்கு மாஸ்டர் என்ன பண்ணுவார், நான் முன்னாடியே உட்காந்துட்டேன், எல்லாரையும் விட எனக்கு தான் மாஸ்டர் நிறைய கொடுப்பாரு, நான் பார்த்து சத்சங்கம் முடிஞ்சோன்னா ரொம்ப நேரம் கண்ண மூடி உட்காந்துருக்கேன், நான் மட்டும்தான் மெயின்டைன் பண்றேன்னு இப்படி நான் 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 அப்படின்னா அங்க உருவாகின்ற அந்த தனித்துவமான சூழல் இந்த உலகம் முழுவதுக்கும் பரவுவதில்லை, அந்த ஊர் முழுவதுக்கும் பரவுவதில்லை. இதுக்கெல்லாம் யாருமே பொறுப்பு கிடையாது. ஏன்னா சூழல் உருவாக்குறது. கூட்டு சத்சங்கத்துல உட்காடுறீங்க, நீங்க பிரேயர் பண்றீங்களோ பண்ணலையோ, ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு தனித்துவமான சூழல் உருவாக்குது. நோயாளி விரும்பியா உருவாக்குறாரு? கிடையாது. நோயாளிகள் சேரும் பொழுது அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற தனித்துவமான சூழல் அங்க உருவாக்குற மாதிரி தியானம் பண்றவர்கள் ஒன்று சேரும் பொழுது அங்க ஒரு தனித்துவமான சூழல் உருவாக்குறது இயற்கை, மாஸ்டருடைய அருள் தான், இல்லைன்னு சொல்லாது. ஆனா அதே சூழலே உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவனா ஒருத்தனும் உணர்றோம் அப்படின்னா அது யார் கையில இருக்குன்னா அங்க உட்கார்றவங்க இந்த சூழல் உலகத்துல உள்ள அனைவருக்கானது அப்படின்னு ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணும் பொழுதுதான். இப்ப இது பரவ வைக்கிறதும் குறுக வைக்கிறதும் நம்முடைய பிரார்த்தனையுடைய அடிப்படையில இருக்குது. அதனால அந்த இடத்த திரும்பி படிச்சோம்னா நல்லாவே புரியும். ஒரே நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு சத்சங்கத்தில் ஈடுபடும் பொழுது அது எங்கிருந்தாலும் அந்த அரங்கத்தில் உருவாவது ஒரு தனித்துவமான சூழலின் விளைவுதான். இதே போன்று நாம் அனைவரும் இங்கு லக்னோவில் அல்லது அலகாபாத்தில் அல்லது சென்னையில் அல்லது பெங்களூரில் பிரார்த்தனை செய்யும் போது அதன் விளைவு உலகம் முழுவதிலும் இருக்கும். அதனால் நாம் நாங்கள் என்று கூறினாலும் நான் என்பதாக உணர்ந்தால் விளைவு சரியாக இருக்காது. அதுதான் புரிஞ்சுக்கணும். வாயால நாங்கள் நாங்கள்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே பார்த்துக்கிட்டு தியானத்துல உட்காடுறேன், சத்சங்கத்துல உட்காடுறேன், பண்டார அட்டன் பண்றேன் அப்படின்னா இது ஏற்படுத்துற விளைவுகள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குரியதாக போயிடுது. அப்ப நம்ம மையங்கள் வளராமல் இருப்பதற்கு, அதனுடைய வீச்சு அதிகமாகாம இருக்கிறதுக்கு நாம எப்படி பண்றோம் தியானங்கிறது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கா இல்லையா? இவ்வளவு நாள் நான் தியானம் பண்றேங்க, யாருமே வரல. வருவாங்க. நீங்க இந்த இப்ப இந்த மாதிரி பண்ணுனா வந்துருமானா உடனே ஒரு மூளை ஒரு கேள்வி கேட்கும். இப்ப பாபுஜி அப்படித்தானே பண்ணிருப்பாரு, லாலாஜி அப்படித்தானே பண்ணிருப்பாரு, அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமா வந்துட்டாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கணும். கேட்டாதான் அது பகுத்தறிவு.
அப்ப அவங்களும் அந்த மாதிரி பண்ணலையா? கேளுங்க. ஆனா இந்த தனித்துவமான சூழல்ல இந்த உலகம் முழுவதையும் ஒண்ணாக்கும் பொழுது அங்க உருவாகிற அந்த விளைவு, இங்க உட்கார்ந்துட்டு நீங்க பண்ற அந்த காலை நேர பிரார்த்தனை, இங்க உட்கார்ந்து கொண்டு நாம் செய்கின்ற அந்த தியானம், சத்சங்கம், இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதயத்துல அந்த தனித்துவமான சூழலினுடைய விளைவை உருவாக்கி அதை ஈர்த்துட்டு வரும். அதனாலதான் ஷாஜகான்பூர்ல இருந்த பாபுஜி ஐரோப்பாவோட அந்த மூலையில இருக்கிற அபியாசிகளை தன்னை நோக்கி ஈர்க்க முடியும். தமிழ்நாட்டோட கடைசி மூலையில இருக்கிற ஒரு அபியாசி ஷாஜகான்பூர் போய் பாபுஜியை பார்க்கறதுக்கு காரணமா அமைந்தது அவங்களுடைய பிரார்த்தனை. அப்ப நம்முடைய பிரார்த்தனையும் அந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும். உடனடியா அப்ப எங்க ஊருக்கு வேற எங்கேயோ ஒருத்தர் செய்யற பிரார்த்தனை நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஆளை இங்க கொண்டு வரும். இப்ப இது ஏன் நடக்கலைன்னா எல்லா இடத்துலையும் நாம அடிப்படையை புரிந்து கொண்டு செய்வது இல்லை. இந்த அடிப்படையை உணர்ந்து புரிந்து செய்பவர்களுடைய வீச்சு உருவாக்குற அந்த எக்ரகோர் தான் இப்ப இருக்கிற வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஒருவேளை நாம எல்லாருமே குறைஞ்சபட்சம் இந்த பிரார்த்தனையை மிகச்சரியாக புரிந்து கொண்டு மிக சரியாக சமர்ப்பித்து அந்த நாங்கள்ங்கிற உணர்வோட பண்ணாலே நிறைய இதயங்கள் ஆன்மீக விழிப்படையும். நாம் அனைவருக்குமாக பிரார்த்தனை செய்கிறோம் என்று கூறி மாஸ்டரை அணுகும் பொழுது அந்த பிரார்த்தனை நமக்கு மட்டுமே செய்கின்ற அர்த்தத்தில் இருந்தால் அங்கு முன்னேற்றம் எவ்வாறு இருக்கும்? வாய் சொல்லுது எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும், ஆனா நான் நினைக்கிறது எனக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்குது. அப்ப எப்படி முன்னேற்றம் இருக்கும்? மாஸ்டர் நம்மை பற்றி அவர்கள் சொல்லளவில் அனைவருக்காகவும் கேட்கிறார்கள், ஆனால் இதயத்தில் தமக்காக மட்டுமே கேட்கிறார்கள் என்றுதானே நினைப்பார். ஆகவே இத்தகைய பிரார்த்தனை வெற்றிகரமாக இருக்காது. குழாய்க்குள்ளார வர்ற தண்ணியே கங்கை நீரோட இன்டென்ஸுக்கு எஃபெக்டுக்கு மாத்துறது எதுல இருக்குன்னா, நீங்கள் அதை மனதளவுல அதை ஆகாய கங்கையாக நினைச்சு குளிக்கும் பொழுது. அது மாதிரிதான் நீங்க எவ்வளவு ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல நீங்க தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணா கூட நீங்க நம்ம சொல்ற அந்த பிரார்த்தனையினுடைய அந்த வீச்சு அது ஒரு தனித்துவமான சூழலை இந்த உலகம் முழுவதும் உருவாக்க முடியும். அந்த பிரார்த்தனையை அதுல என்ன வார்த்தைகள் சொல்லி இருக்கிறோமோ அதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் ஆசைகளுக்கு அடிமையாகி இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும் நான் சமர்ப்பிக்கிறப்ப அந்த இடமே தனியாக மாறி போகிறது. அல்ல, பிரார்த்தனையை பத்தி ரொம்ப அற்புதமா மாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதம்னு நம்ம சொன்னோம்னா ரொம்ப அவமானமாகவும் இருக்கும். ஏன்னா இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையே உணராமல் நான் இவ்வளவு நாள் அந்த பயிற்சியை செய்கிறேன் அப்படின்னா அது ரொம்பவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். அது ரொம்ப வேதனையோடு தான் மாஸ்டர் வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு இது வந்திருக்கு, ஆனா இது நிலைக்கல அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் அந்த உணர்வு நிலைக்கு செல்லாமல் என்னை தடுப்பது எதுன்னு நான் சிந்தித்துக் கொள்வேன். ஏன்னா இது ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு ஃபீல மாஸ்டர் கொடுத்துருவாரு. பட் நம்ம திரும்பியும் நம்முடைய சுயநலத்தோட நான்கிற எண்ணத்தோட தான் நம்ம பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம். காலையில எழுறப்பையும் சரி, இரவு தூங்கும் பொழுதும் சரி, அல்லது தியானங்கள்ல அமரும் பொழுதும் சரி, அந்த ஒரு உணர்வு நிலை இந்த உலகளாவிய உணர்வு நிலையாக நமக்கு இருக்கிற பட்சத்துல அப்படி நம்முடைய பிரார்த்தனை சமர்ப்பிக்கப்படும் பொழுது என் உள்முக சூழல், என்னை சுற்றி இருக்கிற அந்த எக்ரகோர், என்னால் உருவாக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் உருவாகின்ற அந்த சூழல் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதுக்குமானதாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில நிம்மதியே தியானம் பண்ணிட்டு இப்ப உட்கார்ந்தா கூட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி ஒரு இதயத்தை இணக்கமாக விரிவாக வைத்துக்கொண்டு உலகில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒன்னா இணைத்து கொண்டு இன்னைக்கு பிரார்த்தனையை அப்படி ஒரு விரிவான மனநிலையில சமர்ப்பித்து விட்டு காலை நேர தியானத்திற்கு செல்வதற்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இதுதான் ஒரு மாற்றத்தை நம்முடைய பயிற்சி முறையில கொடுக்க போகுது. நம்மளுடைய பயிற்சி எப்படி இருக்கணும்னா, ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்காகவும், என்னால அப்படி நினைக்க முடியாது, குறைஞ்சபட்சம் இப்ப இந்த புத்தக வாசிப்புல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. இதுவும் முடியலையா, உங்க வீட்டுல உங்களோட இருக்கிற எல்லாருக்காகவும் செய்யும். நான்கிற எண்ணத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு வெளியில எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு அத்தனை பேருக்காகவானதாகவும் அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் தியானம் பண்ணுங்க.
அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போற ஒரு பெரிய பயிற்சி. இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு சொல்லுவோம்.